இந்த 3 வகையான ஆண்கள் தான் அதிகமாக தப்பு பண்ணுறவங்களா இருப்பாங்க, மனைவிக்கோ காதலிக்கோ துரோகம் பண்ணுறவங்களா இருப்பாங்க. முதலாவது மௌனமான கோழைகள், இரண்டாவது சந்தர்ப்பவாத தற்பெருமையாளர்கள், மூன்றாவது முதிர்ச்சி இல்லாத அம்மா பிள்ளைகள். இந்த முதலாவது கேட்டகரி கோழைகள் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க என்ன பண்ணுவாங்க, தன் மனைவிக்கிட்டேயோ காதலிக்கிட்டேயோ தங்களுக்கு தேவையான விஷயத்தை ஓப்பனாக கேட்கவே மாட்டாங்க, தங்களோட உணர்ச்சிகளை ஓப்பனாக வெளிக்காட்டவே மாட்டாங்க. எல்லாத்தையும் மனசில் வச்சுக்கிட்டு அவங்களே எல்லாத்தையும் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்த்துட்டே இருப்பாங்க. அவங்க அப்படி செய்யாத போது அடுத்தவங்ககிட்ட போய் அந்த விஷயத்தை போய் பேசுவாங்க, நான் இதெல்லாம் எதிர்பார்த்தேன், அவன் இதெல்லாம் செய்ய மாட்டாங்கிறா அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அடுத்தவங்ககிட்ட போய் இவங்க தப்பு பண்ணுறதுக்கான சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்கும், அதிகமாக ஏற்படுத்திக்குவாங்க. இரண்டாவது இருக்காங்கல்ல தற்பெருமையாளர்கள், இவங்க என்ன பண்ணுவாங்க, எப்பவுமே தன்னை பற்றி யாராவது உயர்வாக பேசணும்னு நினச்சிட்டே இருப்பாங்க, தன்னை யாராவது பாராட்டணும்னு நினச்சிக்கிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி தன்னோட காதலியோ மனைவியோ பாராட்டும் போது அந்த பாராட்டுகள் வெளியில் கிடைக்குதா அப்படின்னு சொல்லி பார்ப்பாங்க. வெளியில் இருக்கிறவங்க பாராட்டும் போது அவங்ககிட்ட இவங்க அதிகமாக ஒட்டி உறவாடுறதுக்கு காரணமாயிடுது. மூன்றாவது முதிர்ச்சி இல்லாத அம்மா பிள்ளைகள். ஸோ இவங்க வளர்ந்துருப்பாங்களே தவிர இவங்களுக்கான உணர்வு ரீதியான ஒரு முதிர்ச்சியோ மன ரீதியான ஒரு முதிர்ச்சியோ இருக்கவே இருக்காது. ஸோ அம்மா பேம்பர் பண்ணி வளர்த்த ஒரு குழந்தையாக இருப்பாங்க. பெரிய அளவில் பார்த்திங்கன்னா நம்ம ஒருத்தவங்க ஒரு விஷயம் பண்ணிட்டோம் அப்படின்னா அவங்க எந்த அளவுக்கு அதில் பாதிக்கப்படுவாங்க, எந்த அளவுக்கு அவங்க மனசில் கஷ்டப்படும் அப்படிங்கிறத பெருசாக உணரவே மாட்டாங்க. தங்களோட விஷயம் என்னவோ அதுதான் முக்கியம் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஆட்கள். இந்த 3 பேர் தான் அதிகமாக தவறோ துரோகம் பண்ணுறவங்களா இருப்பாங்க. உங்களால் எப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். வாழ்த்துக்கள் உங்களுக்கு. அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.